தேங்காய் யாருடப்பா உடைப்பா அதையும் இன்னைக்கு எங்க வீட்டுல இருல பேச உள்ள இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே விலாக் தான் பார்க்க போறோம். வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் எடுத்துர்க்கேன். செருப்பாலடி இதில் வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த மசாலாவும் நான் போட மாட்டேன். குழம்பு தூள் மகாராஜா மசாலா தூள் தான் ஆட் பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தா சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்றாப்புல தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கொதிக்குதா அந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, தேங்காய் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரைச்சிட்டு இதில் ஊற்ற போகிறோம். தேங்காவை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து மகாராஜா மசாலா தூள் போட்டேன். நீங்கள் வந்து எந்த குழம்பு மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு நாங்கள் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அதனால தான் போயிட்டு வந்துட்டோம். ஆமாம், கொடைக்கானல் வேற ஊட்டி கூட்டு போனோம். வேற எங்கெல்லாம் கூட்டு போனோம். செருப்பால் அடிப்பேன் செருப்பால். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கறி குழம்பு வச்சு தோசை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சேகர்? குக்கரையும் மூடி வச்சாச்சு. இது வந்து சிக்கன் வந்து ஈவினிங் பொரிச்சு சாதம் வச்சு கொடுக்கணும். அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கறி குழம்பு வச்சு தோசை வச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போவோம். ஃபைனலி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். சரிங்களா? கல் காயுது. தோசையை சுட்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்ற போகணும். நல்லெண்ணெய் ஊற்றி கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? காலை கீழே போடல. கறி நல்லா வந்திருக்கு. ரொம்ப உரப்பாகவும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாஸ்பேட்டு. எங்கே வந்திருக்கோம்னா வேஃபில் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், வேஃபில் சாப்பிட்றது. ஏன்னா நம்ம ஆயிலில் வந்து வேஃபில் சாப்பிட்லன்னா அப்படியே இதாகிடும்ல, டே உனக்கு இருக்காது. வேஃபில் சாப்பிட வந்திருக்கோம். சாக்லேட் ஷேக். ஃபைனலி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சட்டையெல்லாம் கட்டி போட்டு படுவோம். மேக்கப்லாம் கலச்சாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம வந்து இந்த லாபம் முடிச்சுக்கலாம். நைட்டு வந்து சாதம் வச்சு சிக்கன் பொரிக்க சொன்னேன். ஆனால் வந்து இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா வந்து இவனுக்கு சாதம் பிடிக்கல. பேசுறதே அந்த வீடியோவில் கேட்கும். சாதம் வந்து இவனுக்கு பிடிக்காதான். ஏன்னா அவனுக்கு வந்து தோசை தான் அவனோட ஃபேவரட் ஆகிட்டான். அதனால வந்து அவனுக்கு வந்து தோசையே வாரத்துல 7 நாளும் தோசை, மாசத்துல 30. அவன் தான் வந்து வேண்டாம் சொன்னேன். சாதம் வேண்டாம், சிக்கன் வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அதோட சாதம் வச்சு அது என்னைக்கு வந்து நான் என்னைக்கு சாப்பிட்டு என் பசி அடைக்கும். அதனால இன்னைக்கு மறுபடியும் தோசை, மத்தியானம் வச்சு அதே கறி குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 250 பேரும் மறக்காம லைக் பண்ணிடுங்க.
சப்ஸ்கிரைப் உங்க பண்ணுங்க. இந்த 250 பேர் உங்க சொந்தக்காரங்க யாரையாவது வந்து ஃபாலோ பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறீங்க சித்தப்பா சித்தி எங்க பெரியப்பா பெரியம்மா அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா மொத்தத்தில் அந்த 250 பேர் என்னமா என் குழந்தை எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தொல்லை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வேற எவனும் வாலண்டியர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை சொல்லுங்க. பை பை ப்ரோ.